இன்றைக்கி முருங்கைக்கீரை கொஜ்ஜு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, வெங்காயம், வறுத்த வேர்க்கடலை, 2 முட்டை, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகாய்த்தூள், உப்பு எடுத்துருக்கேன். இப்போ 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதில் முருங்கைக்கீரையும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சு எடுத்துலாம். இதை வெந்ததும் பார்த்திங்கன்னா தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு முருங்கைக்கீரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வேக வச்ச தண்ணியை அதில் நான் வறுத்த வேர்க்கடலை ஒரு 3 பல் பூண்டு போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதில் நான் மிளகாய்த்தூள், கொஞ்சம் வெங்காயம், அரைச்ச வேர்க்கடலை, உப்பு போட்டு கலரிட்டா இப்போ நம்மளுக்கு கொஜ்ஜு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது அந்த முருங்கைக்கீரையும் நம்ம முட்டை போட்டு பொரியல் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் 2 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு நம்ம அங்கே வேக வச்ச கீரையும் போட்டு நம்ம முட்டை பொரியலும் பண்ணிடலாம். இந்த கொஜ்ஜுக்கும் இந்த முட்டை பொரியலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.